ஹாய், என்ன செஞ்சு கொண்டிருக்கேன்னா மழை சரியான மழையாக இருக்குது. அப்போ மழைக்கு இந்த நேரம் பசிச்சு கொண்டிருக்கும். அப்போ பச்சரிசி கஞ்சி வச்சு தரச்சுன்னா உங்களோட தங்கச்சி வச்சு தந்துவா. சுட சுட கஞ்சியும் மழைக்கு சூப்பராக இருக்குது. நீங்களும் மழை நேரத்தில் வீட்டில் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். இந்த கஞ்சி எப்படி வச்சேன்னா வாட்டை போயிட்டு நான் வீடியோ போடுறேன். இப்போ வாட்டக்கு இப்போ என்னென்ன வச்ச வாங்க. இது என்ன தெரியுமா, கஞ்சி. இந்த மழை நேரத்துல கஞ்சி குடிச்சா சூடா எப்படி இருக்கும். சூப்பர். நானே காய்ச்சின கஞ்சி பார்த்து வாயுறாதீங்க, நான் தரமாட்டேன். பின்னால பாருங்க மழை அடிச்சு ஊத்துரு. இந்த மழை நேரத்துல எப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மழை நேரத்துல கஞ்சி குடிச்சு சட்டப்படி இருக்கும். இந்த கஞ்சி என்னென்னு வச்சேன்னு சொல்லுங்க. இந்த கஞ்சி ஃபர்ஸ்ட் அடுப்பை மூட்டணும். சரியா? அது எனக்கு அடுப்பு மூட்ட தெரியா, அம்மா மூட்டுங்களா. அடுப்பை மூட்டிட்டு உலை இருக்குல்ல, உலைய வைக்கணும். அடுப்புல உலை வைக்கிறதுல தண்ணி தான் வைக்கணும். தண்ணி வச்சிட்டு தண்ணி வச்சோன்னா அது உள்ள கொதிச்சு வரும். கொதிச்சு வந்தோடனே பச்சரிசி இருக்குல்ல, பச்சரிசி அதை நல்லா களைஞ்சி போட்டு அரிசியை உள்ள களைஞ்சி மீனையும் கழுவி தானே, களைஞ்சன்றது கழுவி 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 பச்சரிசிய உள்ள கொதிச்சு நல்லா கொதிச்சு ஆவி பறக்கும். அதுக்குள்ள போடணும். போட்டு அரிசியை நல்லா குழைய வைக்கணும். சரியா? நல்லா குழஞ்சா பிறகு தேங்காய் பாலை புளிஞ்சு அதுக்குள்ள ஊத்திட்டு உப்பு போட மறந்துடாங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் அடுப்புல வைங்க. சட்டப்படி கஞ்சி வரும். ஓகே, உண்மையா நல்லா இருக்கு. தேங்க்யூ. இவா என்ன செய்யறா? இவாவும் நான் காய்ச்சின கஞ்சிய குடிக்கிறா. மழை நேரத்துல சட்டப்படி இருக்கும். இவாதான் என்னையும் உசு பேத்தி விட்டவா கஞ்சி காய்ச்ச சொல்லி. அம்மா அடிச்சா, எனக்கு அடி வாங்கியும் கஞ்சி காய்ச்சி குடிக்கிறோம். எப்படி இருக்கு கஞ்சி? நல்லா இருக்காங்க. தவிச்சு வைக்கும் போது தண்ணி குடிவா.